ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ், கொழுக்கட்டை ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை மாவு வச்சு வீட்லேயே எப்படி பிள்ளையார் செய்யலாம், விநாயகர் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல வேர்க்கடலை பூரணத்துக்கு வேர்க்கடலையை, அதாவது பச்சை வேர்க்கடலை வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தோல்லாம் கலண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கைட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா அந்த தோல்லாம் தனியாக கலண்டுரும். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கடலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூரணத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயில் இந்த உள்ள விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஏலக்காய் விதை மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்சியில் 1-2 அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரப்பரன்னு இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த வேர்க்கடலை கடிப்படுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் 1.5 கிளாஸ் அளவு நார்மல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கணேஷ் பிராண்ட் அரிசி மாவு எடுத்திருக்கேன். திருநெல்வேலியில், நாகர்கோவில் இந்த மாதிரி எல்லா சைடும் கிடைக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தரன்னு கொதிக்கிற தண்ணி வச்சு தான் நம்ம பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா வரும். நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியை வச்சு பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லாவே வராது. அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கிளாஸ் மாவுக்கு 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்குது. அதனால் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், கொதிக்கிற வெந்நியாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த வர மாவே இருக்கக்கூடாது. தனித்தனியாக மாவு இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளாட்டான நல்ல தட்டையான கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டியாக வராமல் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து கையில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கைட்டு நல்லா ஒன்று போல் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை விரிசல் விழாமல் நல்லா ஒன்று போல் வரும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டாலோ அப்படி இல்லை ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டாலோ உங்களுக்கு கொழுக்கட்டை வராது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து தட்டையாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கேயுமே விரிசல் விழலை, ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி லைட்டாக உருட்டிட்டு இதில் வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பூரணத்தை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டையாக செஞ்சுட்டு உள்ளே பூர்ணம் வச்சுக்கலாம். அந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள், லைட்டாக கூட விரிசல் விழவே இல்லை. ஸோ மாவு மட்டும் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பூர்ணத்தை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு நல்லா சுற்றி மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் சீல் ஆகிடும்.
இப்போ இதை மறுபடியும் நல்லா பால் மாதிரி உருட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இப்போ இதை அப்படியே நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே உருட்டிடலாம். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கையில் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நல்ல குழி வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கொழுக்கட்டை செய்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற பூர்ணத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பூர்ணத்தோட கொஞ்சம் நல்ல துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உள்ளே வச்சுருக்க பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க மாவு வச்சு. அப்படி இல்லை வெளியில் லைட்டாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வேக வைக்கும் போது அந்த நாட்டு சர்க்கரைலாம் உருகி வழிஞ்சிரும். அதனால் நல்லா சீல் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அந்த பிளேட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்துட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கொழுக்கட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அப்படி நல்லா சாஃப்டாக பலான்னு ஆயிரும். இப்படி ஆயிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தேவைப்பட்டால் லைட்டாக கையை வச்சு தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை நம்ம பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, இன்னும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.